அபி என்ன பண்ணுறாங்க, எம்ப்ராய்டிங் போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு முரளி. முரளி வந்து எப்படியாவது நம்ம காதலை இன்னைக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, அபிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. உடனே அபி வந்து அந்த எம்ப்ராய்டிங்கே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அபிக்கு மனசு ஃபுல்லாகவே வந்து நடந்த விஷயங்களே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சரி நம்ம எவ்வளோ பேசணும், ஆனால் அவர் எதுவுமே பேசலை. அது மட்டும் கிடையாது, நம்ம தேடி வந்தார், அப்போவும் வந்து எதுவுமே பேசாமல் போயிட்டாரு. ஒன்றும் புரியலையே, அவர் பேசக்கூடிய ஆளே இல்லையே, அந்த டென்ஷன் பார்ட்டி நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்க அக்கா வந்து சொன்னதையும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவன் வந்து கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையும் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து தன்னோட மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லணும் முடிவு பண்ணி, அபி நான் உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சது சாதாரணமாக தான், ஆனால் வந்து நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், நீ வந்து என் லைஃப்பில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் காதில் வாங்காத அபி வந்து அப்படியே யோசனையே அந்த எம்ப்ராய்டிங் போய் போட்டுட்ருக்காங்க. என்ன அபி நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னோட. உடனே வந்து அபி வந்து அப்படியே வந்து அதுலேருந்து கலைஞ்சு, என்ன சொன்னீங்க இவ்வளோ நேரம், என்ன சொன்னீங்க நான் கவனிக்கலை, நான் வேறு ஒரு யோசனையில் இருந்தேன் அப்படின்றாங்க. ஐயோ அப்போ நம்ம இவ்வளோ தூரம் சொன்னது எல்லாமே வேஸ்ட்டா, இவ்வளோ தூரம் சொன்னது எல்லாமே தெரியலன்றாங்க. அது வந்து அபி நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஆளுங்க வந்துடுறாங்க. அதனால் வந்து அவரால் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. உடனே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, முக்கியமான வேலையை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வேலையாக ஓடி போகிறாங்க. உடனே வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு முரளி. இங்கே வந்து லாவண்யா வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க நம்ம வந்து ராகவ் கிட்ட. அதை பார்க்கும்போது இதை எதுக்கு என்கிட்ட எடுத்து கொடுக்குறேன், அந்த இடியிட்டு இருப்பாள் அவகிட்ட கொடு, அவள் எல்லாமே சரி பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுவா அப்படின்னு. ராகவ் உனக்கு ஒன்றுமே புரியலையா, அவள் வேலை விட்டு போயிட்டா, நீ வந்து அபி தானே சொல்கிற அப்படின்னு. உடனே வந்து ஆமாம், அப்போ அவளை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து என்ன தான் அவளை எனக்கு பிடிக்கலனாலும் அவள் வேலையில் வந்து பர்ஃபெக்ஷனாக இருப்பா, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து அந்த டைமில் ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து பேசுகிறாங்க. அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னோடய ஸ்டாஃபை வந்து இந்த மாதிரி வந்து ஆக்கி வச்சுருக்காங்க, என் ஸ்டாஃப்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாக்கிடுச்சு, அதுக்கு காரணமானவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவங்கள வந்து உடனே வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும், கண்டுபிடிங்க சார் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற லாவண்யா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படியே பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணால் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும், அதே மாதிரி வந்து உனக்கு சீக்கிரமாக வந்து கரு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதால இந்த பூஜை பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபிக்கும் வந்து அணுவுக்கும் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அக்காக்காக பண்ண மாட்டியா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்க வேணாவா, அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க வேணாவா, அதுக்காக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோன்னே அபியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்றாங்க. அதை பார்த்து அனு வந்து ஏன் இவ்வளோ சாப்பிட்றேன்னு, விரதம் இருக்கணும்ல, அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபில் பண்ணிக்கிறேன்றாங்க. சிரிக்கிறாங்க அனு. திரும்ப